Good evening, பிள்ளைகள். Let's start the class. So today we are going to. Good evening, teacher. Good evening. Good evening. Good Today evening, we are going to learn from the grammar. Good evening, Claire. Good evening. So today we are going to do the sample model papers, right? Okay, earlier we did, I think we did unit 3 paper, right? Unit 3 paper முடிச்சிட்டோமா? Unit 3 குரிய பேப்பர் முடிச்சிட்டோமா பிள்ளைகள்? பிக்கா சொல்லணும். No, teacher. No, teacher. No, teacher. No, teacher. No, என்ன? Right. இதுக்குரிய ஆன்சர்ஸை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். மிஸ் செய்திருக்கிறேன். யாராவது கரெக்ட் பண்ண வேணுமா இருந்தா குயிக்கா இருக்கா பார்த்து கொள்ளுங்க எல்லாரும். ரைட். முதலாவது கேள்வி, அண்டர்லைன் த கரெக்ட் லெட்டர்ஸ். அதுக்குரிய வேர்டுகள் மிஸ் அந்த அண்டர்லைன்ல போட்டிருக்கிறேன். சரியா? அதுக்குரியதை பார்த்து கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க எல்லாரும். குயிக்லி கரெக்ட். யாராச்சும் எல்லாரும் செய்து முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா சொல்லலாம். மிஸ் அடுத்ததுக்கு போகலாம். சரியா? முதலாவது பார்த்துட்டோம் தானே? ரைட். ரெண்டாவது பார்த்தனாங்க, மூன்றாவது பார்த்தனாங்க, நாலாவது கொஸ்டினும் பார்த்தனாங்க. So today we are going to do number 5 question. Give the plural form of the words within brackets. சரியா? Give the plural forms. Plural forms means singular, plural. Singular means ஒருமை, plural means பன்மை. பன்மை சொற்களை அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற வேர்டை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கட்டான். சரியா? So first one is done for you. I wash my dash இருந்திருக்கும். சரியா? இதுல this is foot and இருக்கு. foot and சொன்னா என்னது? foot and என்ன? foot பாதம். feet and சொன்னா பாதங்கள். சரியா? So I wash my feet before going to sleep. The feet எப்படி கண்டுபிடிச்சோம்? Yes. டீச்சர், நீங்க நாலாவது எக்ஸசைஸ் வந்து நீங்க எக்ஸசைஸ் புக்ல நோட் பண்ண விடல. நீங்க ப்ளூரல், சிங்குலர், ப்ளூரல் வேர்ட்ஸ் தான் தந்தீங்க. Right, okay. So now you can do this one. Number 4 question. Complete. One man ஒரு மனிதன one man. ரெண்டு பேருன்னு சொன்னா, ரெண்டு பேருக்கு மேலன்னு சொன்னா மென்னு சொல்லுவோம். Many men. One woman, two women. One mouse, a lot of mice. One child, many children. Child plural, children. One baby, two babies. One girl, two girls. Right? Quick note பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். வர்ஷா மட்டும்தான் இப்ப கிளாஸ்ல கண்டினியூஸா நோட் பண்ணிட்டு இருக்கிறா போல. மட்டாக்கள் யாருமே சொல்லலையே. ரைட். குயிக்கா. முதலாவது இருக்கிறது பிள்ளைகள், முதலாவது காலத்துல இருக்கிறது மேன், உமன் எல்லாம்
singular form. அதுக்குரிய plural form. 2-3 பேரை எப்படி சொல்றது? ஒரு மனிதன் என்று சொல்லுவோம். அதுவே நிறைய மனிதர்களோ எப்படி சொல்லுவோம்? ஆண்கள் இருந்தா மென் என்று சொல்லுவோம். ஒரு பெண் ஒரு ஆள் நிக்கிறா, ஒரு அம்மா மாதிரி ஒரு ஆன்டி மாதிரி ஒரு ஆள் நிக்கிறான்னு சொன்னா அவ சொல்லுவோம் உமன் சொல்லுவோம். அதுவே 2 ஆன்டிஸ் அல்லது 2 மதர்ஸ் நிக்கிற மாதிரி சொன்னா two women சொல்லுவோம். women. There's a problem in the internet, sorry for that. Right. One woman, 2 women. One mouse. ஒரு எலியை எப்படி சொல்லுவோம்? mouse ன்னு சொல்லுவோம். A lot of நிறைய இருந்தா mice. One mouses ன்னு சொல்ல மாட்டோம், mice ன்னு சொல்லுவோம். One child. ஒரு சின்ன பிள்ளைய child ன்னுவோம். Many children. One baby. ஒரு பேபிய one baby ன்னு சொல்லுவோம். அதுவே 2-3 சொன்னா babies. So 2 babies. One girl. ஒரு girl. அதுவே 2 girls. Right. Teacher, dictation. Miss, I have a dictation வைக்கிறேன். டிக்டேஷன் இன்னைக்கு இல்லம்மா சொன்னா நாங்க பேப்பர்ஸ் கொஞ்சம் செய்ய வேண்டி இருக்கு. நான் அடுத்த கிளாஸ் இல்லாட்டிக்கு நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு வருவேன். அப்ப நான் உங்களுக்கு அடுத்த டிக்டேஷன் பேக் பண்ணணும் சொல்லு. சரியா? And this month, last week or something, you are going to face your examination, right? So Okay, that's teacher. that's why we have to do some work. So we will do the model papers before your examination. Right? Okay. Have you all finished the 4th question? Okay. Right. Number 5. Number 5 also you have to find out the plural words. So write this. Also the example also you have, if you write, you will understand what they are asking or what is the question is. So example also, if you write, that will useful to do the other questions. Give the plural forms of the words within brackets. The example is, I wash my dash its feet from the word food. Food. Right? Food and சொன்ன பாதம் அதோட plural form தான் feet. Foot and சொன்ன பாதம், feet and சொன்ன பாதங்கள். So foot to the plural form is feet. So அத போல நீங்க இந்த tooth, mouse, puppy, child, leaf இதுக்குரிய plural forms-களை மட்டும் find பண்ணி இந்த brackets-க்குள்ள இருக்கிறது டேஷ்ல நீங்க fill பண்ண போறீங்க. இந்த brackets-க்குள்ள இருக்கிற வேர்டை வச்சுக்கொண்டு the sentence-அ fill பண்ணணும். Right, do it, and after you finish, please put the raise hands or thumbs up. No, teacher.
Teacher, finish. After finishing, please put the raised hands or thumbs up. Excuse me, miss. Yes, Karishri. Miss, I want to write full sentence. Yes, you should. You must write this sentence and you have to fill this dash from take this word. Right? Okay, miss. Thank you, miss. Thank you, miss. இந்த வேர்டுல இருந்து நீங்க சரியான ப்ளூரல் வேர்டை மட்டும் தெரிஞ்சு இதுல போட்டு இத மாதிரியே ஃபில் பண்ணணும். எக்ஸாம்பிள் எப்படி செய்திருக்கு அது மாதிரியே ஃபில் பண்ணணும். So we will go to the answer. Okay? Right. First one. He brushes his tooth to the plural Teacher, teeth. Yes. I don't have finished. Okay, it's okay, no problem. We are continuing to doing this. I will explain the answer also. When the cat is away, the mouse are at play. Mouse, plural word, mice. We have to, in the canal, puppy, puppies. Puppies. What one? The child were making a lot of noise inside the bus. Children. Children. During the afternoon, all the leaves Leaf. in the tree fall. Leaf. Leaf. Leaves. Right? Right, Okay, okay, correct பண்ணிட்டீங்க. Okay, correct பண்ணிட்டீங்களா? Yes, teacher. Shall we go to the next one? Next one also you are going to choose this
from these words. So we will go the correct word within bracket. The correct word within bracket. Bracket correct word மட்டும் தூக்கி போடட்டுமா. I brush my tooth or teeth. I brush my twice a day. Teetha, tooth. அந்த ரெண்டுல எதுன்னு சொல்லி நீங்க choose பண்ணி எழுத போறீங்க. So quickly do it. Only 5 questions. Just like this. Okay.